வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட கட்டுக்கட்டான பணம். கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர் சங்கர் ஆனந்த் வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட 4 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க. அதே போல் கரூர் கோவை சாலையில் செயல்பட்டு வரும் கொங்கு மெஸ் மற்றும் சக்தி மெஸ் ஆகியவற்றிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்திட்டு வராங்க. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டிட்டு வராங்க. திமுக, அதிமுக, நாதக, தாவேகா உள்ளிட்ட அத்தனை கட்சிகளிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. அதே போல் தேர்தல் ஆணையமும் பல்வேறு கட்ட சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, டோக்கன் விநியோகம் உள்ளிட்ட விஷயங்களை தீவிரமாக கண்காணிச்சுட்டு வருது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான சங்கர் ஆனந்தின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருது. அது மட்டுமில்லாமல் கரூர் கோவை சாலையில் செயல்பட்டு வரும் கொங்கு மெஸ் மற்றும் சக்தி மெஸ் ஆகியவற்றிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருது. இது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த முறை கரூரில் இருந்து செந்தில் பாலாஜி கோவையில் தெற்கு தொகுதிக்கு மாறியிருக்கார். கொங்கு மண்டலத்தில் கடந்த முறை திமுக பெயரளவிலான வெற்றியை மட்டுமே பெற்றது. இந்த முறை செந்தில் பாலாஜியை கோவை பொறுப்பாளராக நியமித்து திமுக பணிகளை மேற்கொண்டு வருது. அதற்கேற்ப கோவையில் சில தொகுதிகளில் திமுக வெல்வதற்கான சூழல் கனிந்து வருவதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் தான் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருக்கும் நபர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடந்து வருது. இது பெரும் பேசு பொருளாக இருக்குது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாருக்கு நெருக்கமான வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அதாவது கட்டுக்கட்டாக பணங்கள் செந்தில் பாலாஜி மக்களுக்கு விநியோகிக்க இருப்பதாகவும் அதை பதுக்கி வைத்திருப்பதாகவும் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் பேரில் தான் தற்போது இந்த சோதனை நடைபெற்றதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் சில முக்கியமான ஆவணங்களும் சில லட்சங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. இதனால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா, செந்தில் பாலாஜி முறை என்ன அவருக்கு நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.